ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். முருகப்பெருமானின் பக்தரான மகான் பாம்பன் சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டுருக்கோம். இதற்கு முந்தைய முதல் பதிவில் பாம்பன் சுவாமிகள் குழந்தையாக பிறந்து மனிதனாக பிறந்து முருக பக்தராக மாறி மகானாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் வாழ்க்கையில் இன்னல்கள் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் அவர் முருகனுடைய அருளால் மீண்டு வந்தார் அப்படின்றத பார்த்தோம். இனி தொடர்ந்து வரும் பகுதிகளில் அவர் ஜனனத்தில் ஆரம்பித்து அவர் எப்படியெல்லாம் முருகப்பெருமான் மேலே பக்தியாக பித்தானார் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் அருகிலுள்ள பாம்பன் அப்படின்ற ஊரில் சாத்தப்பன் பிள்ளைக்கும் செங்கமலம் அம்மையாருக்கும் மகனாக 1850 வாக்கில் அவதரித்தவர் பாம்பன் சுவாமிகள். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அப்பாவு. இந்த அப்பாவுன்ற குழந்தைக்கு மிக சின்ன வயசுலேயே முருகப்பெருமான் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக இருந்தது. அவருடைய தாய் தந்தைக்கு அப்புறம் அவர் தெரிஞ்சின்றது முருகப்பெருமான் மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு முருகப்பெருமான் மேலே அளவு கடந்த பக்தி. 6 வயசுலேயே முருகப்பெருமானோட பாதங்களை இறுக பிடிச்சுண்டார். அப்போவே பாலதேவராயன் சுவாமிகள் எழுதிய கந்தசஷ்டி கவசம் அவரை ரொம்பவே வெகுவாக கவர்ந்தது. 6 வயசில் தோன்றிய இந்த பக்தி எப்படி முருகப்பெருமான் மீது தீராத காதலாய் தீயாய் வளர்ந்தது தெரிஞ்சுக்கலாம். பாம்பன் சுவாமிகள் வளர வளர முருகப்பெருமான் மேலான பக்தியும் அவருக்கு வளர்ந்துட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு 36 முறை சஷ்டி கவசத்தை சொல்லும் அளவுக்கு முருகப்பெருமானோட அடியாராகவே அவர் மாறினார். பாலதேவராயரை போல தானும் உருக்கமான அழியாத பாடல்களை பாடணும் அப்படின்ற ஒரு உறுதியை அப்பவே அவர் எடுத்து முடிவு பண்ணி தினமும் ஒரு பாடலை எழுதிட்டு இருந்தார். முருகப்பெருமான் மேலே ஏதாவது ஒரு பாட்டு எழுதினப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்றத வழக்கமாக்கிட்டார். இந்த மாதிரி 100 பாடல்களை அப்பவே அவர் எழுதி வச்சுட்டார். கங்கையை சடையிற் பறித்து அப்படின்னு தொடங்கிய அந்த பாடல் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் அருணகிரிநாதரோட பெயர் அந்த பாடலில் இருக்கும். இதெல்லாம் அவர் எழுதும்போது அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 13 வயசு. இந்த பாடல்கள் தான் இப்போது சண்முக கவசம் அப்படின்னு எழுதுறதுக்கு முழு பயிற்சியும் காரணமாக இருந்தது. இவரோட இந்த உருக்கமான பக்தியை சின்ன வயசுலேயே இருந்த இந்த பக்தியை பார்த்து இவர் சாதாரணமான ஒரு குழந்தை இல்லை அப்படின்றத உணர்ந்த சேது மாதவன் அப்படின்றவர் அவருக்கு விஜயதசமி அன்னைக்கு ராமேஸ்வரம் கடலில் மூழ்கி குளிக்க வச்சு முருகப்பெருமானோட சடாட்சர மந்திரத்தை சொல்லி கொடுக்க அதுவே அவரோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அப்போதான் இன்னமும் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பித்தார் பாம்பன் சுவாமிகள். அந்த கால வாழ்வியல் படி பலவிதமான கலைகள், குதிரை ஏற்றம், போர்க்கலைகள், இந்த மாதிரி இன்னும் கணக்கு வழக்கு அப்படின்னு நிறைய அவர் படித்தாலும் மனசில் அவருக்கு என்னமோ முருகப்பெருமான் மேலே இருக்கிற பக்தி தான் பிரதானமாக வளர்ந்து நின்னுது. மனசெல்லாம் முருகன், சிந்தையெல்லாம் முருகன் அப்படின்னு இருந்த அப்பாவுக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுல விருப்பமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா அப்பாவும் உறவுகளும் ரொம்ப வற்புறுத்தினா வேறு வழியே இல்லாமல் காளி முத்தம்மாள் அப்படின்றவரை 1872ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அப்பாவு. அவளுக்கு 3 குழந்தைகள் பிறந்தா. மனைவி குடும்பம் இப்படிலாம் இருந்தாலும் அவர் மனசில் என்னமோ முருகனும் துறவரமும் சந்நியாசம் இதுதான் அவருக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் பிள்ளைகளை வளர்க்குறதும் குடும்ப பொறுப்பை சுமக்கிறதும் தன்னோட தர்மம் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் அதையும் சுமந்தார். பிள்ளைகளுக்கு ஏதோ நோய், ஏதோ ஒரு வியாதி முடியல அப்படின்னா முருகப்பெருமானே அடியார் வேடத்தில் வந்து குழந்தைங்களுக்கு விபூதி கொடுத்து குணப்படுத்திய காட்சியெல்லாம் அப்போவே நடந்தது. அந்த நேரம்தான் பாம்பன் சுவாமிகளுக்கு, அதாவது அப்பாவுக்கு பழனிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. எப்படியாவது பழனிக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சவர் தனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பரான அங்கமுத்து பிள்ளை அப்படின்றவர்கிட்ட போய் முருகப்பெருமான் தன்னை பழனிக்கு வர சொல்லி உத்தரவிட்டதா சொன்னார். அங்கமுத்துவும் சரி நம்ம பழனி போகலாம் அப்படின்னு உற்சாகமாக கிளம்பிட்டார். ஆனால் அன்னைக்கு சாயங்காலம்தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. நிழல் வடிவில் மயில் மேல் அமர்ந்த ஒரு உருவம்
பாம்பன் சுவாமிகள் கிட்ட பேசித்து. என்னன்னு, முருகப்பெருமான் தன்னிடம் நேரடியா பேசியதில் மனம் கசிந்து நின்றார் அப்பாவு. அப்ப அந்த குரல் என்ன சொல்லித்து தெரியுமா? "பழனிக்கு யாம் அழைத்தோம் என பொய் பகன்றீரோ? இனி யாம் அழைக்கும் வரை நீர் அங்க வரவேண்டாம்" என்று சொல்லிவிட்டு அந்த குரல் மறைஞ்சு போச்சு. அதாவது முருகப்பெருமான் பழனிக்கு வான்னு உத்தரவிடல. இவர் பழனிக்கு போகணும் அப்படின்ற ஆசையினால அந்த மாதிரி சொல்லிட்டார். இத தெரிஞ்சுண்டு ஒரு உருவம் மயில் மேல உக்காந்துண்டு, "நான் சொன்னதா நீ பொய் சொல்லிட்டல்ல, இனிமே நீ பழனிக்கு வராத. நானா உன்ன சொல்ற வரைக்கும் நீ பழனிக்கு வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுத்து. அன்னையிலேருந்து பழனிக்கு போற திட்டத்த கைவிட்டார் அப்பாவு. அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளோட வாழ்நாள் முழுவதுமே பழனி தண்டபாணியோட தெய்வத்திடமிருந்து அந்த ஒரு அழைப்பு அவருக்கு வரவே இல்ல. "நீ பழனிக்கு வா" அப்படின்ற ஒரு அழைப்பு வரவே இல்ல. அவரும் வாழ்நாள் முழுக்க பழனிக்கு போகவே இல்ல. பாம்பன் சாமிகள் பின்னாள்ல இயற்றிய பழனிமலை பதிகத்துல கூட இத குறிப்பிட்டிருக்கார். "என்னை பழனிக்கு அழைப்பாயோ" அப்படின்னு பொருள் வர்ற மாரி 10 பாடல்கள இயற்றியிருக்கார். முருகர் அவர கூப்பிடவே இல்ல. இது நடந்து இந்த சம்பவம் நடந்து ஒரு சில காலங்கள், அதாவது ஒரு சில மாதங்கள் தான். அப்போ பாம்பன் சுவாமிகளோட தந்தையார் காலமானார். அப்பதான் அப்பாவுக்கு புரிஞ்சுது. ஏன் முருகர் தன்ன பழனிக்கு வரவேண்டாம் அப்படின்னு சொன்னார்ன்னு அப்பதான் புரிஞ்சுது. அப்பாவோட மறைவுக்கு பிறகு, அதாவது பாம்பன் சுவாமிகளுடைய தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்ப பொறுப்பு முழுவதுமே இவருடைய தோள்ல தான் இறங்கித்து. பாம்பன் சுவாமிகளோட தோள்கள்ல குடும்ப பாரம் ஃபுல்லாவே இறங்கித்து. இவரோட ஆன்மீக பக்தி நெறிய இத்தன பாரத்தோடு அவர் எப்படி வளர்த்தார்? குடும்பமும் முக்கியம், தன்னுடைய பக்தியும் முக்கியம். அந்த ஒரு பாரத்தோட பக்தி அவர் எப்படி வளர்த்தார்? தொடர்ந்து தெரிந்து கொள்ள பயணிப்போம் பாம்பன் சுவாமிகளின் பக்தி நெறியில். பயணம் தொடரும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.